வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஸ்டாவில் வைரலாக போயிட்டுருக்க ஒரு ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் ரீல்ஸ் வீடியோவை எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மீடியான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரோலிங் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஃபோட்டோஸை வச்சு ஒரு ஃப்ரேம் மேக் பண்ணியிருப்பேன். அது எப்படி மேக் பண்ணுற வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே கார்னரில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இமேஜ் சைஸுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் சொல்கிற சைஸை கரெக்டாக அங்கே இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வெயிட்டுன்னு இருக்கிற இடத்துல வந்துட்டு 5 போட்டுக்கோங்க. ஹைட்டுன்னு இருக்கிற இடத்துல 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ அந்த நியூ டெக்ஸ்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணி இங்கே டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோஸாக வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே ரேஷியோஸ் இருக்கும், 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிலேட்டிவ் சைஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களோட சைஸை வந்துட்டு கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும், இமேஜோட சைஸு. ஸோ அதில் கம்மி பண்ணிக்கோங்க, இமேஜோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணுறேனோ கரெக்டாக அந்த மாதிரி வந்துட்டு சைஸை செட் பண்ணுங்கள். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். கீழே காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜை காப்பி பண்ணி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரீசெலக்டிங்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோ நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ரிலேட்டிவ் சைஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபோட்டோவோட சைஸை வந்துட்டு இப்போ நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே எகைன் செகண்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கீழே அந்த காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி சைடாக செட் பண்ணிட்டு கீழே ரீசெலக்ட்ன்றது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம 1 by 1 ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஃபோட்டோ எதாவது கிராப் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கிராப் பண்ணிவிட்டு அது கரெக்டாக அந்த 9:16 ரேஷியோவை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி அந்த ரிலேட்டிவ் சைஸை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து கரெக்டாக கம்மி பண்ணி இந்த மாதிரி பக்கம் வந்துட்டு செட் பண்ணுங்கள். ஒவ்வொரு இமேஜாக கரெக்டாக செட் பண்ணி எத்தனை இமேஜ் உங்களால் ஆட் பண்ண முடியுமோ அத்தனை இமேஜே கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. சைஸ் ரொம்பவும் அதிகமாக கொடுத்துக்காதீங்க, ஒரு அளவுக்கு மீடியமாக இப்போ நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கேனோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. எடிட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு பெருசாக வரும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் இதில் கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா தான் நம்ம அந்த இடத்துல வந்துட்டு ஸ்க்ரோலிங் எஃபெக்டில் ஆட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் எத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ண முடியுமோ அத்தனை ஃபோட்டோவை கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நீங்களும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அதில் கஸ்டம்னு செலக்ட் பண்ணிவிட்டு அல்ட்ராவை கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ அலைட் மோஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் இந்த மாதிரி மேலே செட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங் இமேஜ், அதாவது இமேஜ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இமேஜ் இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டார்டிங் பொசிஷனில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு இங்கே பார்டர் அண்டு ஷேடோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டே வந்து ஸ்டோக்குன்னு இருக்கும், அந்த ஸ்டோக்கை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. கீழே அதோட சைஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 7 கொடுத்துக்கோங்க. பக்கம் அந்த ஸ்டோக்குன்ற இடத்துல கலர் இருக்கும், அந்த கலர் வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க அந்த ஸ்டோக்குக்கு. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளஸ் ஐகான் மாதிரி இருக்கும் கீழே, அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டூப்ளிகேட் லேயர்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜ் இந்த மாதிரி கீழே செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ இப்போ இந்த இமேஜை கீழே கார்னரில் செட் பண்ணிட்டு எண்டிங் இமேஜை இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். இப்போ எண்டிங் இமேஜை கரெக்டாக வந்துட்டு இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க.
இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இமேஜை வந்துட்டு இப்போ இந்த இமேஜோட எண்டிங் போயிடுங்க. ஸோ எண்டிங் போயிட்டு இங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இமேஜ் இந்த மாதிரி அப்படியே மூவ் பண்ணுங்கள். இப்போ எப்படி நான் மூவ் பண்ணுறேன்றதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக அந்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்துட்டு மூவ் ஆகிறது டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ மேலே இருக்க இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜோட எண்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. இங்கே மறுபடியும் எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கீ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. இங்கே ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க, கீ ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த மேலே இருக்க இமேஜை அதே மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஸோ இமேஜோட எண்டிங் வர வரை இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக எண்டிங் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரோல் ஆகிறது. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஏதோ ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை நம்ம வீடியோ வரையே ட்ராக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு இமேஜை ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக மறுபடியும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜோட எண்டிங் கரெக்டாக வந்துட்டு இப்போ இந்த லேயர் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இங்கே இந்த ட்ராக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா வீடியோவோட எண்டிங் வரையும் வந்துடும். மறுபடியும் மேலே இருக்க இமேஜுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை செகண்ட் இது பண்ணாலுமே கரெக்டாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இமேஜை செலக்ட் பண்ணி அந்த லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அது பேக்கில் கொண்டு போகிறதுக்கு அப்படி கீழே கொண்டு வந்து விட்டிங்க அப்படின்னா அது பேக்கில் போய்டும். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை செலக்ட் பண்ணி அந்த இமேஜை இந்த மாதிரி கீழே செட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ கரெக்டாக வந்துட்டு அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எகைன் அப்படியே பேக்கில் வந்துடுங்க. கீழே எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு கலர் அண்டு லைட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டேச்சுரேஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு இந்த இமேஜ் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பேக்கில் வந்துட்டு மறுபடியும் எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பிரைட்னஸ் அண்டு கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பிரைட்னஸ் இந்த மாதிரி லைட்டாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்துட்டு கீழே நம்ம சேனலோட வாட்டர் மார்க் இருக்கும், விக்கி லிரிக்ஸ் அப்படின்னு, அதை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணி இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிராப் ஆகிடும். இப்போ கிராப் பண்ணிட்டு அப்படியே கீழே பாருங்கள் பிளண்ட் அண்டு ஓவர்லேன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் லைட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீனை கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போங்க. இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை இப்போ இந்த மாதிரி சென்டரில் செட் பண்ணிட்டு வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லிரிக்ஸ் வந்துட்டு அதோட சைஸை இது பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து ஜூம் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிடுங்க. எகைன் அந்த ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்ட் அண்ட் ஒப்பாசிட்டியை செலக்ட் பண்ணி லைட்டினை கிளிக் பண்ணி அதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து இப்போ சூப்பராக ஷோ ஆகும். அந்த இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. எகைன் கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எமோஜி பிஎன்ஜியும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எமோஜி பிஎன்ஜியுமே செலக்ட் பண்ணிட்டு அதில் நம்ம சேனல் நேம் இருக்கும், அப்படியே வந்துட்டு அதையும் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி கிராப் பண்ணுறனோ கரெக்டாக வந்துட்டு அந்த மாதிரி கிராப் பண்ணிவிடுங்க. ஸோ கிராப் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜை வந்துட்டு இந்த மாதிரி அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு நான் சொல்கிறத இப்போ அப்படியே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருந்தீங்களோ அத்தனை செகண்ட் கரெக்டாக அந்த எண்டிங் கிட்ட வந்துடுங்க. ஸோ எண்டிங் கிட்ட வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ளிட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணி மேலே டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த ஹார்ட் எஃபெக்ட் இருக்கும், அதையும் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி
மேலே டெலீட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த எமோஜியோட டியூரேஷனை உங்களுக்கு எண்டிங் வரையே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அந்த எமோஜி இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்டிங் வரையும் உங்களுக்கு ட்ராக் ஆகிடும். இல்லைனா நீங்களே எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது எடிட் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.